வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவுச் செய்திகள். நவி மும்பையில் 19,650 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பன்னாட்டு விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இதில் முதற்கட்டமாக பணி முடிக்கப்பட்ட முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். அப்போது அவருடன் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர்கள் ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார், அதானி குழும தலைவர் கௌதம் அதானி உடன் இருந்தார். காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் அப்பட்டமான மனித உரிமை மீறலை கண்டித்துள்ள தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இந்த விவகாரத்தில் உலகின் மிக பெரும் ஜனநாயகமான இந்தியா கண்மூடி இருக்கக்கூடாது என்றும், பாலஸ்தீனத்தை தொடக்கத்திலேயே அங்கீகரித்த கொள்கையுடன் இந்தியா மீண்டொரு முறை வரலாற்றில் சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்காக மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று உறுதியளித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சிகர் என்னும் இடத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்டது. சரக்கு பெட்டிகள் 2 தடங்களில் குறுக்காக நின்றதால் 2 தடங்களிலும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தடம் புரண்ட பெட்டிகளை அகற்றிவிட்டு தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு ஆகிய பேரழிவுகள் ஏற்பட்டன. இந்நிலையில் மாநிலத்தில் மீட்பு மறுவாழ்வு பணிகளுக்கு உதவும் வகையில் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு லார்சன்ஸ் அண்ட் டூப்ரோ நிறுவனத்தின் சார்பில் 5 கோடி ரூபாய் வழங்கியுள்ளனர். இதற்கான காசோலையை லார்சன்ஸ் அண்ட் டூப்ரோ நிறுவனத்தின் பிரதிநிதிகள் உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியிடம் வழங்கினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கார்த்திக் வித்யாலயா கல்வி குழுமம், ரோட்டரி கிளப் ஆகியவை இணைந்து மாணவியர்களுக்கான யாது மாணவள் என்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கை நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் 600க்கும் மேற்பட்ட மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறந்த பேச்சாளர் ஜெயஸ்ரீ பாலகிருஷ்ணன் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் சார்பில் விஜயகுமாரி பாலமுருகன், பள்ளி தலைவர் கார்த்திகேயன், பன்னாட்டு பள்ளி தாளாளர் பூர்ணிமா ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் திமுக உறுப்பினர் சேர்க்கை தொடக்க விழா நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் தலைமை தாங்கினார். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் நல்லூரை அடுத்த பெலாந்துறை ஊராட்சியில் புதிய அங்கன்வாடி கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டட திறப்பு விழாவில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் பங்கேற்று புதிய கட்டடத்தை திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஒன்றியம் கூனவேளம்பட்டி ஊராட்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மக்களின் குறைகளை கேட்டறிந்ததுடன் அவர்களிடம் மனுக்களை பெற்றார். இதில் திமுக ஒன்றிய செயலாளர் ஜெகநாதன், மாவட்ட பொருளாளர் பாலச்சந்தர், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் முத்தூர் பேரூராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கட்டடத்தை தமிழக செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் பொதுமக்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரை அடுத்த தேவனூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இதில் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் மஸ்தான் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று துறை சார்ந்த அதிகாரிகளிடம் வழங்கினார். இந்த முகாமில் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏஐடியூசி சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட டாஸ்மாக் பணியாளர் சங்க தலைவர் பிரகாசம் தலைமை தாங்கினார். இதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், தீபாவளி போனஸ் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் மூர்த்தி, மாநில செயலாளர் ஆதிமூலம், சிபிஐ மாவட்ட செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பழைய பென்ஷன் திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன முதல்வர் வாக்குறுதி கொடுத்திருக்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அதே போல் 100 நாள் வேலை திட்டம், அதே போல் கைத்தறி நெசவு தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு ஒப்பந்தம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இல்லவே இல்லை. அதே அவங்களுக்கு தனியார் துறை நெசவாளர்களுக்கு போனஸ் வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் வேண்டும். அதே போல் அனைத்து தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து வாரிய கார்டு உள்ள அத்தனை தொழிலாளர்களுக்கும் தீபாவளி போனஸ் வேணும். கட்டுமான தொழிலாளர்கிட்டும், அமைப்பு சாராகட்டும், கைத்தறி நெசவு தொழிலாளர்களாகட்டும் அவர்களுக்கு போனஸ் வேண்டும். இந்த தீபாவளி நாளில் தமிழக அரசுக்கு நாங்கள் ஏஐடிசி சார்பாக, காஞ்சிபுரத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பணப்பாளையத்தில் இருவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிர்பாராத விதமாக நாய் ஒன்று குறுக்கே வந்துள்ளது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் நாயின் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தனர். தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வல்லநாடு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு வந்த பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்த அமைச்சர் அவற்றை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த ஆண்டிற்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு சுசுமு கிட்டாகாவா, ரிச்சர்ட்ஸ் ராபின்சன், உமர் யாகி ஆகிய மூவருக்கும் வழங்கப்படுவதாக அறிவியலுக்கான ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி அறிவித்துள்ளது. உலோக கரிமம் பற்றிய ஆராய்ச்சிக்காக அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுவதாக அறிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த வாசுதேவன் கவிமணி தம்பதியருக்கு ஜனனி, அதிதி ஆகிய 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். பட்டுக்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் ஜனனி 4ஆம் வகுப்பும் அதிதி 2ஆம் வகுப்பும் பயின்று வருகின்றனர். இருவரும் சிறு வயது முதல் படம் வரைந்து வருகின்றனர். பெற்றோர்கள் கொடுக்கும் பழைய நாணயங்கள் முதல் புதிய நாணயங்கள் வரை சேகரித்து வைத்துள்ளனர். நாணயங்களில் உள்ள தலைவர்களின் பெயர்களை சொல்கின்றனர். என் பேர் அதித்தி, என்னோட அக்கா பேர் ஜனனி. நாங்கள் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அக்கா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஊர் செருவா விடுதி. நான் ஸ்கூலுக்கு பட்டுக்கோட்டையில் தான் ஸ்கூலில் வான்சக்கஸ் பப்ளிக் ஸ்கூல் படிக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து காயின்ஸ் எல்லாம் சேமித்து வச்சுருக்கேன். என்னென்ன காயின்ஸ் வச்சிருக்கீங்க? காந்தி, நேரு, அப்துல் கலாம், சுபாஷ் சந்திர போஸ், காந்தி. எவ்வளோ காயின்ஸ் வச்சிருக்கீங்க? என் பேர் அதித். நாங்கள் நிறைய காசெல்லாம் சேமித்து வச்சுருக்கோம். நாங்கள் இனிமேல் தான் இன்னும் கொஞ்சம் காயின்ஸ் எல்லாம் சேமித்து வைப்போம். 50-100க்கு மேலே சேர்த்து வச்சுருப்போம் காயின்ஸை. கடலூர் மாவட்டம் கருங்குழியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை வேளாண்மை துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு செயலாளர்கள் பொதுமக்களுக்கு விண்ணப்பங்களை நிரப்பிக் கொடுத்து உதவ வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார், செயலாளர் சிவக்குமார், நகரமன்ற தலைவர் சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பெயரில் ரசிகர்கள் சமூக சேவை நற்பணி மன்றம் என்ற பெயரில் தொண்டர்கள் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். மேலும் போஸ்டரில் மன்றத்தில் உறுப்பினராக சேருவதற்கு அழைப்பும் விடுத்தும் அதற்கான மொபைல் நம்பரும் கொடுத்துள்ளனர். மேலும் கட்சியினரிடம் கேட்டபோது அண்ணாமலை மீதுள்ள தனிப்பட்ட விருப்பத்தால் இந்த மன்றத்தை துவங்கியுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். முன்பகை விவகாரத்தில் டிஎஸ்பியை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்த காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி செம்மல் அரியலூர் லோக் அதாலத் தலைவராக பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நீதிபதி செம்மல் உட்பட 6 மாவட்ட நீதிபதிகளை சென்னை உயர்நீதிமன்றமும் இடமாற்றம் செய்துள்ளது. வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்ய தவறியதாக காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேசை சிறையில் அடைக்க மாவட்ட முதன்மை நீதிபதி செம்மல் உத்தரவிட்டார். இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் அரசு சார்பில் முறையிடப்பட்டது. மாவட்ட நீதிபதிக்கும் டிஎஸ்பிக்கும் முன்பகை இருப்பதால் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள கக்குலாவில் குட்டிகள் உட்பட 5 காட்டு யானைகள் நள்ளிரவு முகாமிட்டனர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் கோத்தகிரி வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். அங்கு விரைந்து வந்த வனத்துறையினர் காட்டு யானைகளை துரத்த முயன்றனர். காட்டு யானைகள் நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் தோட்ட தொழிலாளர்கள் தனியாக தேயிலை பறிக்க செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.
கோவை ஆனைக்கட்டியில் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் சலீம் அலி பறவையியல் மற்றும் வரலாற்று மையம் சார்பில் வன விலங்குகள் வாரத்தையொட்டி மனித மிருக மோதல் தடுப்பு குறித்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் யானைகள் மனித மோதலை தடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்று விளக்கும் துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டனர். இதில் அங்கு பணிபுரியும் ஆய்வாளர்கள், பணியாளர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை கருமாரப்பட்டியில் கட்டப்பட்டுள்ள நியாய விலைக் கடையின் திறப்பு விழா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சு, முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி கலந்து கொண்டு நியாய விலைக் கடையை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அண்ணாமலை, ராமஜெயம், பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தி மீதான ஈர்ப்பால் இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வருவதாக ஜோஸ்வா ஜெரால்ட் தெரிவித்துள்ளார். இளைஞர் காங்கிரசின் வெளித்தொடர்பு ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஜோஸ்வா ஜெரால்ட் டெல்லியில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்தார். விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் அவரை வரவேற்றனர். அப்போது பேசிய ஜோஸ்வா ஜெரால்ட் ராகுல் காந்தி மீதான ஈர்ப்பால் இளைஞர்கள் காங்கிரசிற்குள் வருவதாக குறிப்பிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் முத்தா புதுப்பேட்டையைச் சேர்ந்த சங்கர் என்பவர் பாலவீட்டில் உள்ள தனது வீட்டு மனையில் கட்டுமான வேலையை தொடங்கியுள்ளார். இதற்கு தற்காலிக மின் இணைப்பு பெற விண்ணப்பித்து பணம் செலுத்தியதை அடுத்து அரசு அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அப்போது மின்வாரிய அலுவலர் ரஜினி மின் மீட்டர் பொருத்த 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக சங்கர் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி கணேசன் தலைமையிலான குழுவினர் மின்வாரிய வணிக ஆய்வாளர் ரஜினியை கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள சுடுகாட்டை கவுன்சிலர் கணபதி ஜேசிபி இயந்திரம் கொண்டு சமநிலைப்படுத்தி மண்ணை கொண்டு கல்லறையை மூடியுள்ளார். எலும்புக்கூடுகளும் மண்டை ஓடுகளும் வெளியில் தெரிவதை கண்ட மக்கள் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ஜேசிபி இயந்திரத்தை பறிமுதல் செய்ய கோரியும் மனு அளித்தனர். நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திண்டுக்கல், தேனி, திருச்சி, கரூர், திருப்பூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ஈரோடு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி விமான நிலையம், அரியலூர் மாவட்டம் செந்துறை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விழுப்புரத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்த நிலையில் இன்று பகலில் மழை பெய்தது. அரசூர், கெடார், கோவிலனூர், ஜானகிபுரம், வண்டிமேடு, வளவனூர், விக்கிரவாண்டி ஆகிய பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் பொதுமக்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். கும்பகோணம் அடுத்த சுவாமிமலையில் உள்ள சுவாமிநாதர் ஆலயத்தில் வேல் வழிபாடு மற்றும் மலைவளவு நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் கோவிலில் உள்ள வல்லப கணபதி சன்னதியில் கூட்டு வழிபாடு நடத்தி அதன் பின்னர் முருகன் கோவிலை சுற்றி வலம் வந்து மூலவரான சுவாமிநாதரை வழிபட்டனர். வழிபாட்டிற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் அழகிரி, திருவண்ணாமலை அண்ணாமலையார், பராசக்தி அம்மன், சம்பந்த விநாயகர் சந்நிதிகளில் சாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அவருக்கு மாலைகள் அணிவிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அப்போது மாவட்ட தலைவர் குமார், நகர தலைவர் வெற்றி செல்வன் ஆகியோர் உடன் இருந்தனர். மதுரை கூடலகர் பெருமாள் கோவிலில் புரட்டாசி பௌர்ணமியையொட்டி 5 கருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது. பல்வேறு பெருமாள் கோவில்களில் இருந்தும் 5 கருட சேவைகள் நடைபெற்றன. கூடலகர் பெருமாள் கோவிலில் இருந்து தங்க கருட வாகனத்தில் வியூக சுந்தரராச பெருமாளும் மற்றொரு கருட வாகனத்தில் கூடலகரும் எழுந்தருளினர். இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை தரமணியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் உடனுக்குடன் தீர்வு காணப்பட்ட ஆணைகளை மாமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். இதில் மகளிர் உரிமை தொகை, ஆதார் அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குதல் ஆகிய கோரிக்கைகளுடன் மனுக்கள் பெறப்பட்டன. இந்த முகாமில் திமுக நிர்வாகிகள், மாநகராட்சி ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
கரூரில் தாவேகா பரப்புரை கூட்ட நெரிசலில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள் வீடு திரும்பியுள்ளனர். இவர்களுக்கு தமிழக முதல்வர் பொது நிவாரண நிதியிலிருந்து 50,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை நிதி உதவி வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி ஆகியோர் பாதிக்கப்பட்டோரின் வீடுகளுக்கு சென்று காசோலைகளை வழங்கினார். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.